உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். சென்டெல்லா ஏசியாட்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது வல்லாரை. இந்த வல்லாரை வாதத்தை வெல்லுவது, மூளைக்கு ஞாபக சக்தியை அதிகமாக தரக்கூடியது என்று பார்த்திருக்கிறோம். அதனோடு எக்லிப்டா அல்பா என்று சொல்லக்கூடிய மஞ்சள் கரிசாலை பொன் சத்துவம், இரும்பு சத்துவம் உடையது, கல்லீரல் மண்ணீரலுக்கு நன்மை தரக்கூடியதாக விளங்குகிறது. நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தரக்கூடியது. இந்த இரண்டோடு சோலனம் ட்ரிலோபேட்டம் என்று தாவர பெயரிலே சுட்டப்பெறுகின்ற தூதுவளை, அதனோடு வல்லாரை, மஞ்சள் கரிசாலை, இந்த மூன்றும் நாட்டு மருந்து கடைகளிலே சூரணமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த மூன்றையும் வாங்கி சம அளவு உறவாடும்படி கலந்து வைத்து கொண்டு காலையிலே அரை முதல் ஒரு தேக்கரண்டி வரை, மாலையிலே அரை முதல் ஒரு தேக்கரண்டி வரை வயதுக்கு ஏற்ப, உடல் வாகுக்கு ஏற்ப பாலோடோ தேனோடோ சாப்பிட்டு வருவதனாலே கண் பார்வை கூர்மை பெறுவது மட்டுமல்லாமல் மூளையினுடைய சிந்திக்கும் திறன், செயல்படும் திறன், ஞாபக சக்தி அதிகமாகும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, எலுமிச்சை என்று சொல்லுகின்ற பொழுது அதை ராஜகனி என்று சொல்லுவார்கள். கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்று ஆங்கிலத்திலே அதை ராஜகனி என்று சொல்வார்கள். பல்வேறு மருத்துவ குணங்களை பெற்றிருக்கின்ற இந்த எலுமிச்சை சாறு 2 தேக்கரண்டி அளவு எடுத்து சுமார் 10 முதல் 15 ml அளவுக்கு எலுமிச்சை சாறு, அதனோடு 10 ml நல்லெண்ணெய், இவை இரண்டையும் உறவாடும்படி கலந்து இனிப்புக்காக போதிய நாட்டு சர்க்கரை இவற்றை கலந்து இரவு நேரத்திலே படுக்க போகுமுன் பருகிவிட்டு படுப்பதினாலே காலையிலே மலச்சிக்கல், பழைய மலம் கெட்டியாக இருந்து வெளிவர முடியாமல் நமக்கு தொல்லை தரக்கூடிய மலச்சிக்கல் இவற்றை போக்கி தாராளமாக 2-3 முறை மலத்தை கழிக்கச் செய்யும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, மணித்தக்காளி என்று தமிழிலே சொல்லப்பெறுவது, அதை உலக மாதா என்று கூட ஒரு பெயரிலே அழைக்கிறார்கள். உலக மாதா. காக்கமாஞ்சி என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. காக்கமாச்சி செட்டு என்று தெலுங்கு பாஷையிலே அதற்கு பெயர். சோலனம் நைக்ரம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற இது பிளாக் நைட் ஷேடு என்கின்ற ஆங்கில பெயரை பெற்றிருக்கிறது. இதனுடைய இலைகள், காய்கள் அத்துணையும் அற்புதமான மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது. பொதுவாக இந்த மணித்தக்காளி கீரையை 5-6 எடுத்து மென்று சிறிது நேரம் வாயிலே வைத்திருந்து அதனுடைய சாற்றை மட்டும் விழுங்கிவிட்டு சக்கையை துப்பி விடுவதனாலே வாய்ப்புண், அச்சரம் என்று சொல்லக்கூடிய நாக்குப்புண், வாய்ப்புண், குழிப்புண் இவற்றையெல்லாம் ஆற்றக்கூடிய வல்லமை உடையதாக இந்த மணித்தக்காளி விளங்குகிறது. அதோடு கூட இது கல்லீரல், மண்ணீரல் என்று சொல்லக்கூடிய இருவித ஈரல்களிலே ஏற்படுகின்ற பாதிப்புகளை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. கண் பார்வை கூர்மை பெற இந்த கீரையை நாம் அடிக்கடி பயன்படுத்துவதனாலே இது கண் பார்வையை கூர்மைப்படுத்துகிறது.
இதில் இருக்கின்ற நார் சத்துவம் மலச்சிக்கலை போகக்கூடியதாக விளங்குகிறது. இது ஒரு வகையிலே குளிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தாலும் கபத்தையும் முறித்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சளி, இருமல் இவற்றையும் போக்கக்கூடியதாக திகழ்கிறது. இந்த சோலனம் நைக்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த மணி தக்காளி எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள். நேயர்களே, நாம் உணவாக பயன்படுத்தக்கூடிய மணத்தக்காளி கீரையோட மருத்துவ குணங்கள் என்ன, மணத்தக்காளி கீரையை எதற்கெல்லாம் மருந்தாக பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் மணத்தக்காளி கீரையை பயன்படுத்தி தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, சிவப்புத்தன்மை, நமைச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கான உள் மருந்து மற்றும் வெளிப்பூச்சு மருந்து தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மணத்தக்காளி கீரை, சுக்கு பொடி, அதிமதுர பொடி. மணத்தக்காளி கீரையை நம்ம அரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வெளிப்பூச்சு மருந்தாக பயன்படுத்தும் பொழுது மணத்தக்காளி கீரை சாரோட சம அளவு தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே பச்சையாகவே நம்ம எந்த இடத்துல அலர்ஜி இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த அலர்ஜினால் ஏற்படக்கூடிய எரிச்சல், நமைச்சல் இது எல்லாமே கம்மியாகும். நம்ம உள்மருந்தாக பயன்படுத்தும் பொழுது மணத்தக்காளி கீரை சாறு அப்படியே குடித்தோம்னா சீதளம் பண்ணும். அதனால் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த கீரை சாறு 20 to 30 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். அதோட 1/4 தேக்கரண்டி அளவு சுக்கு பொடி. வாதத்தினால ஏற்படக்கூடிய அலர்ஜியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம சுக்கு பொடி சேர்க்குறோம். அதிமதுரம் ஒரு ஆன்டிஹிஸ்டமைனாக இருக்கிறதுனால நம்ம அதிமதுர பொடி 1/2 தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி கீரை சாரோட அதிமதுர பொடி மற்றும் சுக்கு பொடி சேர்த்துருக்கோம். இதோட 50 ml அளவுக்கு நீர் விட்டுக்கலாம். இது போன்று நம்ம கஷாயம் தயார் பண்ணி தினமும் காலையில் வெறும் வயத்தில் 60 ml அளவுக்கு இந்த கஷாயத்தை தொடர்ந்து 48 நாட்கள் நம்ம பருகிட்டு வரும்பொழுது நம்ம ரத்தத்தில் உள்ள அலர்ஜி லெவல்ஸ் கம்மியாகும். ஐஜின்னு சொல்லக்கூடிய இம்யூனோகுளோபுலின் லெவல்ஸ் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே போல் அலர்ஜினால், அர்டிகேரியானால் ஏற்படக்கூடிய தடிப்பு, நமைச்சல் இது எல்லாமே குறையும். மணத்தக்காளி கீரையை நம்ம வாய்ப்புண்ணுக்கான மருந்தாக பயன்படுத்தலாம். வாய்ப்புண்ணு இருக்கும் பொழுது மணத்தக்காளி கீரை ஒரு 5-6 கீரை எடுத்து அதோட 1/4 தேக்கரண்டி அளவு சீரகம், ஒரு சுண்டைக்காய் அளவு வெண்ணெய், பசு வெண்ணெய் வச்சு அது அப்படியே பச்சையாக மென்று அதோட சாறை நம்ம விழுங்கிட்டு வரும் பொழுது வாய்ப்புண், வாயில் ஏற்படக்கூடிய குழிப்புண் இது எல்லாமே ஆறும். அதே போல் வைரல் இன்ஃபெக்ஷனால் வாயில், உதடில் வரக்கூடிய சிறு சிறு கொப்பளங்களுக்கும் இந்த சீரகம், வெண்ணெய் மற்றும் மணத்தக்காளி சாறு சேர்ந்த அந்த பசையை நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணலாம். அல்சர் இருக்கிறவங்க வாரம் 2 முறையாவது மணத்தக்காளி கீரையை பாசிப்பருப்பு மற்றும் தேங்காய் சேர்த்து உணவாக எடுத்துக்கும் பொழுது வயிற்றில் உள்ள புண்கள், குடலில் உள்ள புண்கள் எல்லாம் சீக்கிரமாக ஆறும். அதே போல் மணத்தக்காளி கீரையை நம்ம புண்கள் ஆற்றக்கூடிய தைலமாகவும் தயார் பண்ணலாம். தேங்காய் எண்ணெயோட மணத்தக்காளி கீரை சாறு இவை இரண்டும் சம அளவு எடுத்து தைலமாக காய்ச்சிட்டு நம்ம அதை புண்களுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது புண்கள் சீக்கிரமாக ஆறும். இந்த குடிநீர் இப்போ தயாராகிடுச்சு, இதை வடிகட்டிடலாம். மணத்தக்காளி கீரை சாறு, சுக்கு, அதிமதுரம் சேர்ந்த இந்த குடிநீர் தினமும் காலையில் வெறும் வயத்தில் 60 ml அளவுக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், கல்லீரலில் தேங்கி உள்ள அதிகப்படியான பித்தம் மற்றும் நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல் தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, சிவப்புத்தன்மை இவற்றை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, மணித்தக்காளி, சோலனம் நைக்ரம், த பிளாக் நைட் ஷேட் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மிளகு தக்காளி என்று கூட தமிழ் பெயரை பெற்றிருப்பது, இதை பற்றி தேரையர் குணப்பாடத்திலே சொல்லுகின்ற பொழுது, காய்க்கு கபம் தீரும் காரிகையே இதன் இலைக்கு வாய்க்கிறந்தி ரணம் அத்துணையும் போகும் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது காய்க்கு, இந்த மணித்தக்காளி காயை சுண்டைக்காயை போல வற்றலாக உப்பிட்டு மோரிலிட்டு ஊற வைத்து அதை உலர்த்தி வைத்து கொண்டு ஆண்டு முழுவதும் சுண்டைக்காய் வற்றல் போல மணித்தக்காளி வற்றலை பயன்படுத்துவார்கள். இதை பயன்படுத்துவதனாலே காய்க்கு கபம் தீரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கபம் என்று சொல்லுகின்ற பொழுது நெஞ்சக சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட், மியூகோப்ரூலண்ட்
டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற வகையிலே நெஞ்சகச் சளியை கரைத்து வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்து ஆரோக்கியத்துக்கு அடிகோலுகிறது. இதனுடைய இலைக்கு வாய்க்கிரந்தி என்று சொல்லுகின்ற, கிரந்தி என்று சொன்னால் புண் என்று அர்த்தமாகும். அதாவது நாக்கு அச்சரம், கன்னத்திலே உட்புறமாக ஏற்படுகின்ற குழி, வேக்காடு, வயிற்றிலே ஏற்படுகின்ற அல்சர் என்கின்ற குன்மம், இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக இந்த இலை விளங்குகிறது. இந்த இலையை உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது உள்ளே இருக்கின்ற புண்களை ஆற்றுகிறது. இதே இலை சாற்றோடு அதிமதுரம், கிளிசரைசா கிளாபுரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரத்தை இங்கே நாம் சேர்த்திருக்கின்றோம். அதிமதுரம் அதிக இனிப்புடையது என்றாலும் வீக்கம் கரைச்சியாக, வலி தணிப்பானாக விளங்குகிறது. ஆன்டி வைரல் என்கின்ற வகையிலே நுண்கிருமிகளை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமையுடையதாக விளங்குகிறது. குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாகவும் புண்களை ஆற்றக்கூடியதாகவும் இந்த அதிமதுரம் விளங்குகிறது. இதிலே கிளிசரின் என்று சொல்லக்கூடிய, நாம் புறமருந்தாக பயன்படுத்தக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருத்துவம் அதிகமாக இருக்கிறது. இதனோடு ஜிஞ்சிபர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு வாதத்தை போக்கக்கூடிய ஒன்றாக, ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக விளங்குகிறது. ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமானத்தை சீர் செய்கிறது. வீக்கம் வற்றச் செய்யக்கூடிய ஒன்றாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இப்படி சுக்கு அதனோடு அதிமதுரம் சேர்த்து, அதனோடு மணித்தக்காளி சாறு சேர்த்து இங்கே பானமாக வைத்திருக்கின்றோம். அதை நோயுற்ற போதோ அல்லது ஏதேனும் உடல் உஷ்ணத்தினாலே நாக்கு அச்சரம், வாய்ப்புண், வயிற்று எரிச்சல், வயிற்றுப்புண் இப்படிப்பட்ட காலத்திலே அதனுடைய அடையாளங்கள் ஏற்படும் போதோ நாம் ஆரம்பத்திலேயே சில நாட்கள் எடுத்துக்கொள்வதனாலே அத்துணை புண்களையும் ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு இந்த சுக்கு அதிமதுரம் சேர்ந்த இந்த மருத்துவத்தினாலே இது பிளட் பியூரிஃபையர் என்கின்ற வகையிலே நமக்கு குருதியை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அதோடு ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய அலர்ஜிக் டிசார்டர் என்கின்ற நிலையை மாற்றி எந்த ஒவ்வாமையாக இருந்தாலும் அதிலே இருந்து விடுதலை தரக்கூடியதாக இது உள்மருந்தாகவும் விளங்குகிறது. புறமருந்தாக இதனுடைய சாற்றை தடவுகின்ற பொழுது தோல் நோய்களை துடைக்கக்கூடியதாக திகழ்கிறது. அன்பான நேயர்களே, பார்ப்பதற்கு மிளகு போல இது இருந்தாலும் மிக்க மருத்துவ குணத்தை உள்ளடக்கியதாக விளங்குகிறது இந்த மணித்தக்காளி என்பதை மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இன்று மணித்தக்காளி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.